தனித்தனியவர்களாக நாம் ஆவிக்குரிய விதியிலே சேர்ந்து வாழாமல் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தனிமையிலே நம்முடைய காரியத்தை பார்க்கலாம். We may look at ourselves and we may try to walk individually without being united in the spirit. எனக்கு சகோதரன் தேவையில்லை, I don't need brother, உங்களுடைய ஜெபம் தேவையில்லை, I don't need their prayer என்று சொல்லி ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியிலே தனிமையாய் வாழ்ந்தால், if a person lives individually in their spiritual life, சத்துருவானவன் சின்ன காரியத்தை வைத்தும் நம்முடைய மேன்மையான வாழ்வை அழிக்க முடியும். the enemy can bring even a small thing to destroy our mighty lives. How necessary it is for us to pray. உங்களுடைய பாஸ்டருக்கு மட்டுமல்ல, not just for your pastor, ஒருவருக்கொருவர் உங்கள் குடும்பங்களுக்காய் உங்கள் தேவைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். but for one another, to share your needs in your families and pray for each other. சில நம்முடைய குடும்பங்களுக்குள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு காரியம் இருக்கும். There may be something in our family that we can't share to others. அதை ஒரு பாஸ்டரோட போய் நம்ம அறிக்கை பண்ணி அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறோம். And we can confess that to a pastor when we pray for it in secret. அப்பொழுது கர்த்தர் வெளியரங்கமா அதுக்கு பதில் கொடுப்பார். And then God responds to it in the open. ஆனால் ஜெபிக்கவன் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். But we must gather together and pray. அதை தனிமையில நாங்கள் கையாளுவோம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. You shouldn't think that we just do it on our own. அதே வேளையிலே சபையார் எல்லாருக்குமாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை ஊழியங்கள் எதுவா இருந்தாலும் அதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். And at the same time, whatever is going on in the church, in our families, in our ministries, we need to confess it out loud and pray for it. அது தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். That's what God has written to us. எல்லாரும் ஒரு மனமா ஜெபிப்பதை குறித்து, about praying together, அந்தரங்கத்தில் இருக்கிறதாகிய பிதாவை நோக்கி ஜெபிக்க தனிப்பட்ட ஜெபம், to have that individual prayer to the Father in secret. அவிதமாகவே தேவன் ஏற்பாடு பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களிடத்துல போய் காரியங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், and then to go and pray to the ministers whom God has prepared. இப்படி கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் ஜெபிக்கணும் என்று கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறார். God has commanded us to pray. அதனால ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும்போது, and so when we come together and pray, இப்ப நான் சர்வசாதாரணமா சொல்லிவிட்டேன், நான் கிட்டத்தட்ட 27 sermon, நான் 27 28 29 sermon நான் எடுக்கணும் ஒரு கிழமைக்குள்ள. I kind of ordinarily said that I'm preaching about 27 28 29 sermons in 1 week. நீங்க நினைக்கலாம் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண ஈஸியான காரியம், and you may think it's easy for a pastor to preach. ஆனா என்னுடைய சரீரத்துக்கு அது ஈஸியா? But is it easy for my body? என்னுடைய குரலுக்கு அது ஈஸியா? Is it easy for my voice? ஆனால் இது ஈஸியாகும் எப்போது என்று சொன்னால், when it becomes easy, நீங்கள் ஜெபிக்கும்போது அது முடியும். is when you pray. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஜெபிக்கும்போது முடியும். when you pray it becomes easy. சொல்லப்படுது சிம்சோன் ஒரு கழுதையினுடைய ஒரு தாடையை எடுத்து 2000 பெலிஸ்தியர் வீரர்களை கொண்டானாமா. Samson, it says that Samson took the
So he took the jaw of the donkey. He took the jaw of the donkey and he killed 2,000 Philistines. அதை எடுத்து 2000 பெலிஸ்தியர் வீரர்களை கொண்டானாமா. And he killed 2,000 warriors. See, அது சர்வசாதாரணமாக தான் தெரிகிறது. It seems ordinary. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனிலே இருக்காவிட்டால் But if the Holy Spirit were not on அவனால him, ஒரு மனுஷனை கூட மேற்கொள்ள முடியாது. he couldn't even overcome one person. பரிசுத்த ஆவியானவர் நம்மளே இருக்கணுமா இருந்தால் உங்களுடைய ஜெபம் மிக அவசியமா இருக்கிறது. If the Holy Spirit needs to be within us, it is necessary for us to have So prayer. ஆகையால் தான் நாம் எல்லாத்திலும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். That's why we must come together with one heart and pray. இது ஒரு நடைமுறையாய் சில காரியங்கள் நாங்கள் உலகத்தால் செய்யும்போது அதை பார்த்து ஆவியிலே நாங்கள் வித்தியாசமான உணர்வை உணர்கிறோம். Sometimes we see what's going on in the world and we're urged in our spirit and we think differently. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொழுது பிரபல்யமாய் நடக்கிறதாகிய ஒரு யுத்தம். You know the war that is happening right now. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு $1 12% 14% இருந்ததாகிய கேஸ், This gas that used to be $1.12 or $1.15. இன்னைக்கு 1.60 மாறிவிட்டாயிற்று. Today it's almost $1.60. 40% கூடுகிறது 1 லிட்டருக்கு. 1 liter is increasing by 40 cents. இதற்கு என்ன காரணம்? What is the reason for this? ஒரு மனுஷனுடைய சிலவல்ல ஒரு தீர்மானம், நான் எல்லாத்தையும் தனிமையிலே செய்யலாம். One person's decision to say that I'm going to do everything on my own. எனக்கு வேற ஒருவருடைய உதவியும் தேவையில்லை. I don't need anyone else's help. என்று ஒரு மனுஷன் சிலவேளையிலே ஐக்கியத்தை, ஒரு மனதை ஒரு மனிதன் வெறுப்பானா இருந்தால், If one person hates that unity and that fellowship, அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. it brings a great danger and a harm to them. அவன் தாமே அவ்விதமாகவே கம்யூனிட்டியோட கூட சேர்ந்திருப்பானா இருந்தால், But if they're connected in with the community, அது கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது. it brings a great danger to the community. So ஒரு ட்ரம்ப், ஒரு அமெரிக்க US பிரசிடென்ட் ட்ரம்ப், So the US President Trump, அவர் தாமே ஈரானோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். he's waging a war against Iran. ட்ரம்புக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. But Trump has a great strength. கிட்டத்தட்ட 36 நாடுகள் கொண்டதாகிய நாட்டோ என்று சொல்லப்படுகிறதாகிய பெரிய பெரிய வல்லரசு, கனடா போன்ற, ஜெர்மனி போன்ற, இங்கிலாந்து போன்ற, பிரான்ஸ் போன்றதாகிய, ஸ்பெயின் போன்ற, இத்தாலி போன்றதாகிய பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் வந்து ஒருமனப்பட்டு ஒன்றாய் இருந்து செயல்படத்தக்கதாகிய ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கிறது. ஆகையாலே நான் போகணுமா இருந்தால் என்னோட 36 பேர் சேர்ந்து போவோம், அப்படிப்பட்டதாகிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கத்தக்கதாக. There's an agreement called NATO where 36 of the world's most powerful countries come together in agreement to say if one of us goes then all 36 of us go. ட்ரம்ப் அதெல்லாம் நிராகரித்து விட்டு Trump rejected all of that. என்னாலே ஈரானோட போய் யுத்தம் பண்ண முடியும். And he said I alone can fight Iran. அமெரிக்காவோட வல்லமையோட ஒப்பிடும்போது ஈரானுக்கு ஒன்றுமே கிடையாது. And compared to America's power, Iran is nothing. ஈரான் வந்து ஒரு வல்லரசுல பெருசு, இவர்களை போன்ற பலசாலிகள் அல்ல. பலசாலின்னு சொல்லும்போது strength of the technical of the warfare, அதிலே அவர்கள் வல்லரசுகள் அல்ல. Iran doesn't have the same military capacity as America. ஆனால் அவர்கள் லகுவாக அவர்களை வென்று விடலாம் என்று போனார்கள். But he went and said we can win them over easily. வெல்லத்தக்கதாகிய நியூஸ் எல்லாம் பார்க்கிறோம் நாங்கள். And we see everything in the news today. ஆனால் ஒரு சின்ன ஒரு கடல் வளையம், But there's a small passageway. அதை ஹார்மோஸ் என்று அழைக்கிறார்கள். They call it Hormuz. அதில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100, 150, 200 கப்பல்கள் ஆயில்களை ஏற்றி கொண்டு போகும். There are 100 to 200 cargo ships with oil that pass through. உலகத்துடைய 20 விதமான ஆயில் அங்கிருந்து போகிறது. 20% of the world's oil goes through that passage. ஆகையாலே இந்த கப்பல்கள் அதிலே போக கூடாதபடிக்கு, And for these ships not to pass there, அந்த சின்ன நாடாகிய ஈரான், Iran, that small country, அவர்கள்ட்ட இப்ப வான்பலனும் இல்ல, they have no aircrafts, தரைப்பலனும் இல்ல, they have nothing on the ground. ஆனால் அவங்ககிட்ட ஏதோ இருக்கிறத வச்சு, But with whatever they have, இதால கப்பல் போனா நாங்கள் அதை தாக்குவோம் and they said if any ships try to cross here we will attack them. என்று சொல்லி கடல் கன்னிகளை வைத்து And they placed mines in the ocean அவ்விதமாகவே கப்பல்களை தாக்க தொடங்குகிறார்கள். and they're starting to attack these ships. இப்பொழுது அமெரிக்காவுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. Now America doesn't know what to do. அமெரிக்கா என்ன செய்தார்கள்? நேற்றைய நாளிலே What did America do yesterday? அவர் தாமே நிராகரித்து நான் தனியே போய் காரியம் செய்யலாம் என்று சொன்னதாகிய மற்ற நாடுகளிடத்திலே, To all the other countries that he rejected at first, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், he comes and he says help me. பொருளாதாரத்தை பாதுகாப்போம், We'll take care of your product. கேஸ் உடைய விலையை குறைக்கணுமா இருந்தால் If you want to bring down the price of gas, நாங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க. all of you help us. அதை கேட்கும் போதுதான் And only when they heard it, என்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசினார். only when I heard it, God spoke in my heart. நாம் தனித்தனியவர்களாக நாம் ஆவிக்குரிய விதியிலே சேர்ந்து வாழாமல் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தனிமையிலே நம்முடைய காரியத்தை பார்க்கலாம்.
We may look at ourselves and we may try to walk individually without being united in the Spirit. எனக்கு சகோதரன் தேவையில்லை, I don't need brother. இவங்களுடைய ஜெபம் I தேவையில்லை don't need their prayer. என்று சொல்லி ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியிலே தனிமையாய் வாழ்ந்தால் If a person lives individually in their spiritual life, சத்துருவானவன் சின்ன காரியத்தை வைத்தும் நம்முடைய மேன்மையான வாழ்வை அழிக்க முடியும். the enemy can bring even a small thing to destroy our mighty lives. ஆனா நம்ம எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது But when we are all united in spirit, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஆண்டவரே பாஸ்டர் போகிறாரே, to say pastor's going, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துடைய ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் நன்றாய் ஏற்ற வழியில நடைபெறத்தக்கதாக Lord, for all the blessings of your kingdom to happen at the according time. கர்த்தருடைய கரம் எங்கள் பாஸ்டரோட இருப்பதாக, May the hand of the Lord be with our pastor. சபையாரோட இருப்பதாக, May it be with the church. இந்த குடும்பத்தோட இருப்பதாக, May it be with this family. சபை குடும்பங்களோட இருப்பதாக May it be with the families of the என்று church. சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க தொடங்கினால் When we come together in one heart and pray for this, எப்படிப்பட்டதாகிய ஆயுதம் பாதாளத்தின் வாசல்கள் கூட நமக்கு முன்பாக வந்து நின்றால் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. no matter what எல்லா weapon கைகளை or what தட்டி gates of hell are before us, they cannot harm us. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம்.